இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸ் லெபார்ட்டரி பற்றி பார்க்கலாம். ஸோ சிமுலேஷன் அண்ட் அனாலிசிஸ் லெபார்ட்டரியில் என்னென்னலாம் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்சஸோட ஓவர்வியூ. ஸோ ஆன்சஸ் பார்த்திங்கன்னா ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். இது வந்து கம்ப்யூட்டரில் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய மாடல்ஸ், தட் இஸ் சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் வேறு சாஃப்ட்வேர்லேருந்து க்ரியேட் பண்ணுற மாடல், இதுலேயும் நீங்கள் மாடல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். என்னென்ன மாதிரியான மாடல்? தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் மிஷின் காம்பனன்ட் ஆர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் மாடல்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எதோ வேணாலும் இதில் போட்டு அனலைஸ் பண்ணலாம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ்? ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ், toughness, elasticity, that is we will call it as a structural analysis, right? And the thermal analysis, electromagnetic analysis, heat flow analysis, fluid flow analysis, right? So all the things can be done with this ANSYS. அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசைட் அனாலிசிஸ் இப்போ புதுசாக வரதுல எல்லா வருஷன்லையும் இருக்கும். தட் இஸ் 17 வருஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே உண்டுன்னு நினைக்கிறேன். 14 வருஷன்லேருந்தே இருக்குது. ஸோ 14 வருஷன்லேருந்து வரதில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஆன்சஸ் காம்போசைட் போஸ்ட் அப்படின்னு ஒரு தனி பேக்கேஜாகவே உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ அனாலிசிஸும் இதில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஃபெயிலியரை வந்து ஒரு இதில் இருந்து தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபெயிலியர் நடக்குது இருக்கிற ப்ராடக்டில். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸை யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்கிறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூஸராக இருந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ லோடெலாம் அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல பிரேக்கேஜ் இருக்கும், எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல மெட்டீரியல் ஃபெயிலியர் இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒன்றும் டீப்பாக நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஸோ இப்போது மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில் ஸ்டடி பண்ணால் தான் அடுத்து அதில் உள்ள சேஞ்சஸ் என்ன இருக்கும், அந்த மாடலில் என்ன ஃபெயிலியர் ஆகுதோ அதை ரெக்டிஃபை பண்ணி கிளியர் பண்ணி நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளியே ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இது ஆன்சஸ் மட்டும் கிடையாது, நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது வீட்டுக்குள்ள. ஸோ நிறைய இருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் யூஸிங் திஸ் ஆன்சஸ், ரைட்? அடுத்து ஸோ ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ப்ரொசீஜர் ஃபார் ஸ்ட்ரக்சர்ஸ், ரைட்டா? இது வந்து ஸ்ட்ரக்சரல் இதுக்கு மட்டும்தான், மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே போகிறது, ஆனால் ஸ்பெஷலி ஃபார் ஸ்ட்ரக்சரல்ஸ், ரைட்? ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ-ப்ராசஸிங். ப்ரீ-ப்ராசஸிங் மீன்ஸ் தட் இஸ் டிஃபைனிங் த ப்ராப்ளம். What is the type of the problem given in the question, or what is the problem you project you are going to identify, and what is the research you are going to find out. So that is called as a problem. என்ன இருக்கோ அது ஏதோ ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க, அந்த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். whether it is a thermal related problem or a flow related problem or a structural stress related problem, normal stress and strain based on the load application, or a torque related problem, or a electromagnetic problem, அது ஒரு வைப்ரேஷன் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் அது கண்டுபிடிக்கணும். அதில் இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா எலமெண்ட் செலெக்ஷன். அதில் எலமெண்ட் செலக்ட் ப்ராப்ளம் இதோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, இந்த இடத்துல வந்து லோடு அதிகமாக வரதுனால ஏதோ ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகுது, அது எந்த லோடில் பிரேக் ஆகுது, அந்த பிரேக்கேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க. இப்போ இது ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் தேவை. இந்த ஆன்சஸ் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. எலமெண்ட் அண்ட் பவுண்டரி கண்டிஷன், தட் இஸ் கன்ஸ்ட்ரைன் லோடு, அந்த ரெண்டு தான். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். இந்த ரெண்டில் தான் தப்பு பண்ணுவாங்க, அதிகமாக தப்பு பண்ணுறது இந்த எலமெண்ட் செலெக்ஷன். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எலமெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் த ஆன்சஸ், ஃபார் ஆல் த அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் எந்த அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் செலெக்ஷனில் ஒரு ஹெல்ப் இருக்கும். அது உள்ளே போனால் அந்த சாஃப்ட்வேருக்குன்னு உண்டான எலமெண்ட்லாம் என்னென்ன இருக்குது, வாட் ஆர் த 2D எலமெண்ட், வாட் ஆர் த 3D எலமெண்ட்ஸ், அண்ட் வாட் ஆர் த செல் எலமெண்ட், ஆர் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் எலமெண்ட், வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர் எலமெண்ட், வாட் ஆர் த தெர்மல் எலமெண்ட், what are the link based element, what are the elastic element, what are the implicit element, இந்த மாதிரி நிறைய இருக்குது.
அதில் உங்கள் ப்ராப்ளம்க்கு எந்த எலிமெண்ட்டும் சூட் ஆகுன்றதை நீங்கள் செக் பண்ணி எடுக்கணும். ரைட்டா? ஸோ அந்த எலமெண்ட்டு தான் வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ணக்கூடியதுக்கு தேவையானதாக இருக்கும். ஸோ அடுத்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் செலக்ட் பண்ண எலமெண்ட்டுக்கு என்ன மெட்டீரியல்ன்றது, என்ன ப்ராப்பர்ட்டி, அதேமாதிரி இந்த எலமெண்ட்டில் வந்து இன்னொரு முக்கியமானது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நார்மலி வி ஹாவ் 6 degree ஆஃப் ஃப்ரீடம், ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் இன் XYZ. ஸோ இப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம், ரொட்டேட் ஆகலாம். அது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு வந்து சில எலிமெண்ட் வந்து வெறும் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இருக்கும், ரொட்டேஷன் இருக்காது. சில எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3மே இருக்கும், தட் இஸ் 2மே இருக்கும், ட்ரான்ஸ்லேஷன், ரொட்டேஷன் ஆன் XYZ. மொத்தம் அப்போ பார்த்தீங்கன்னா 6 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 6மே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். இதுதான் முக்கியம். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, இன்னும் முக்கியமானது வந்து ப்ராப்ளம் தான். எந்த மாதிரியான ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாஃப்ட் இஸ் சப்போர்ட்டட் ஆன் அ 2 bearing அட் எண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ப்ராப்ளம் இதில் வந்து பார்க்கும்போது எலமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அப்போ ஷாஃப்ட் வந்து சிம்பிளி சப்போர்ட்டடில் இருக்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா, பீம் பேஸ்டு ப்ராப்ளம், தட் இஸ் a simply supported beam. ஸோ ஃபார் தட் we have to select the proper element in the axis. அதில் என்னென்னலாம் எலிமெண்ட்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது இந்த பீம் சால்வ் பண்ணுறதுக்கு, அதை எடுத்து நம்ம பார்க்கணும். இதில் என்ன அந்த ஷாஃப்டோட ஆப்ரேஷன் என்னன்னு பார்ப்போம் அடுத்து. சப்போஸ் இஃப் த ஷாஃப்ட் இஸ் ரொட்டேட்டிங், we have to select the rotational degree of freedom. Suppose if the shaft is not rotating, or the shaft is translating, or we have to select the translation element. ஸோ அந்த மாதிரி அல்லது ரெண்டும் சேர்த்தா மாதிரி எடுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எலமெண்ட் இருக்கும், நம்ம அதை செலக்ட் பண்ணணும். அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, சில எலமெண்ட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியாது, சில எலமெண்ட்டுக்கு சில ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தெர்மல் எலமெண்ட் எடுக்கிறீங்கன்னா தெர்மல் பேஸ்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டக்டிவிட்டி, தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது எமிசிவிட்டி, அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். இதே நீங்கள் ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி உள்ளே டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்குன்னு தனியாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வேண்டாம், நான் மெஷர் பண்ண ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ப்ராப்பர்ட்டி. ஜாமெண்ட்ரி டைமென்ஷன் என்ன, ஷேப் என்ன, அது வந்து வால்யூமா அல்லது ஏரியாவா, தட் இஸ் பிளேன் ஆர் ஸ்பேஸ், ரைட்டா, 3Dயா 2Dயா, இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி. இப்போ மாடல் வரைஞ்சிட்டிங்க, மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க, எலிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க ப்ராப்ளம்க்கு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மிஷிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தட் இஸ் a discretization ப்ராசஸ். ஸோ FEA ப்ரொசீஜரில் பார்க்கக்கூடிய அந்த டிஸ்கிரிட்டைசேஷன் தான் அடுத்து. ஸோ இப்போ டிஸ்கிரிட்டைசேஷனில் என்ன பண்ணுவீங்க, விச் இஸ் செப்பரேட்டிங் எலமெண்ட் ஆஃப் ஏ மாடல். ஸோ அப்போது வாட் இஸ் த டைப் ஆஃப் எலமெண்ட், வெதர் இட் இஸ் குவாட்ரிலேட்டர் எலமெண்ட், ரெக்டாங்குலர் எலமெண்ட், ட்ரையாங்குலர் எலமெண்ட், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த அதை வந்து ஒவ்வொன்றையும் ஒரு ட்ரையாங்கிளாக பிரித்து எடுத்துகிட்டு வரும். அதில் உங்களுக்கு எத்தனையாக பிரிக்கணும், தட் இஸ் வாட் இஸ் த ஃபைன் திங் யூ வாண்ட் டு செக்ரிகேட், தட் இஸ் எலமெண்ட் சைஸ். அதுக்கு அடுத்து உள்ள மெஷிங் உள்ள எலமெண்ட் சைஸ் என்ன, அந்த சைஸ் வந்து எப்படி இருக்கணும் ஒன்றும். அடுத்து வந்து உள்ள எத்தனை எலமெண்ட் இருந்தால் போதும், அல்லது நோடு எத்தனை வேணும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் நோடுன்னு சொல்லுவோம், அது எத்தனை வேணும். இந்த எலமெண்ட்டோட டிஸ்கிரிட்டேஷன், அதாவது இந்த மெஷிங்கோட டிஸ்கிரிட்டேஷன் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டோட அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மைன்யூட் பாயிண்ட்லையும் நீங்கள் மெஷர் பண்ண முடியும், ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்துலையும் என்ன பிரச்சனைன்னு மெஷர் பண்ண முடியும். இப்போ எலமெண்ட் சைஸ் வந்து நீங்கள் பெருசாக கொடுத்துருந்தீங்கன்னா அக்யூரசி வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுக்குள்ள அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் சொல்யூஷன் ஃபேஸ். சொல்யூஷன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லோட் அசைனிங் அண்ட் சால்விங். ஸோ தட் இஸ் டிஃபைனிங் கன்ஸ்ட்ரைன்ட், தட் இஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன, பவுண்டரி கண்டிஷன் என்ன. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட். இந்த மாடல் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம், இந்த மாடல் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகக்கூடாது, இது இங்கேயே ஃபிக்ஸடாக இருக்கணும், இதில் டெம்பரேச்சர் வரணும், இந்த மாதிரியான டேட்டாஸ் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ட். அண்ட் டிஃபைனிங் த லோட். அடுத்து பார்த்திங்கன்னா லோடு, வாட் இஸ் த ப்ரெஷர், வாட் இஸ் த ஃபோர்ஸ், ரைட். ஸோ தட்
things will be given and then solving the system. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து நீங்கள் எலமெண்ட்லேயே என்ன மெத்தடில் அது சால்வ் பண்ணணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேலே மெத்தட், இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் ஜென்ரேட் ஆகிடும். ரைட். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் ப்ராசஸிங். போஸ்ட் ப்ராசஸிங் மீன்ஸ் வியூவிங் த ரிசல்ட். ரைட்டா, ரிசல்ட் வந்து எப்படி வந்திருக்கு, தட் இஸ் அ பிளாட்டிங் ரிசல்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நீங்கள் அதை சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் அனிமேஷன்லேயும் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சிஸில் ஸ்ட்ரக்சரலுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ். இல்லது நீங்கள் இது ஜென்ரல் ப்ரொசீஜர். இது நீங்கள் எந்த டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணிங்கனாலும் மேக்ஸிமம் எல்லா ஸ்டெப்புமே இதுதான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் எங்கேயாவது பண்ணிகிட்டே இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆன்சர்ஸோட வினோ. ஸோ தட் இஸ் இந்த விண்டோ இப்படி தான் இருக்கும். இந்த ஒயிட் கலர் ஏரியா இருக்குல்ல, டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயுமே பிளாக் கலர் தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஒயிட் கலருக்கு மாற்றிக்கலாம். ரைட்டுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க, அது கிராஃபிக்ஸ் ஏரியா. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும் மெயின் மெனு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார். அந்த டாப்பில் இருக்கிறது யூட்டிலிட்டி மெனு, கமாண்ட் ஏரியா அண்ட் வியூ கண்ட்ரோல். ஸோ கமாண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமாண்ட்லேயும் இதை ஒர்க் பண்ணலாம். கமாண்ட்லேயும் இது ஒர்க் பண்ணலாம். கமாண்டை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இன்னொரு முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆக்சஸில் அன்டூ ரீடூ ஆப்ஷன் கிடையாது. அதாவது ஸ்பெஷலி ஃபார் ஏபிடிஎல், இது பேர் வந்து ஆன்சஸ் கிளாசிக்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஏபிடிஎல். ஏபிடிஎல்ன்றது ஆன்சஸ் பராமெட்ரிக் டிசைன் லாங்குவேஜ். ரைட். ஸோ அதுதான் ஏபிடிஎல் சொல்லுவாங்க. ஸோ இந்த பராமெட்ரிக் டிசைன் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, சேவிங் ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதில் என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சேவ் டிபி, ரெஸ்யூம் டிபி. தட் இஸ் சேவ் டேட்டாபேஸ், ரெஸ்யூம் டேட்டாபேஸ். அன்டூ ரீடூ கிடையாது. சேவிங் இருக்குது, அன்டூ ரீடூ கிடையாது. அதுதான் சேவ் டிபி, ரெஸ்யூம் டிபின்னு கொடுப்போம். அப்போ கடைசியாக எதை நீங்கள் சேவ் டிபின்னு கொடுக்குறீங்களோ அதுதான் இருக்கும். சப்போஸ் ஏதோ தப்பு பண்ணிடும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ மெனுவில் அதுலேயே அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் போடுறீங்க, லைன் வந்து தப்பான டைமென்ஷனில் போட்டிங்க, எனக்கு அதை டெலீட் பண்ணிட்டு புதுசாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அதுலேயே வரிசையாக கீழே வந்தீங்கன்னா டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலீட்டை செலக்ட் பண்ணால் எதை டெலீட் பண்ணணுமோ அதை டெலீட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் திரும்ப ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா. சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு டெலீட்லாம் பண்ணக்கூடாது, பல டெலீட் பண்ணோம்னா நிறைய சிக்கல்லாம் இருக்குது. அதில் சிலது வந்து சரியாக டெலீட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏரியா மட்டும் டெலீட் ஆகாது, ஏரியா மட்டும்தான் டெலீட் ஆகும். அதில் இருக்க லைன் டெலீட் ஆகாது, அதில் இருக்க பாயிண்ட் டெலீட் ஆகாது. நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நிறைய எரர் வரும். சரியா, சம்டைம் ரிசல்ட் தப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சேவ் டிபி, ரெஸ்யூம் டிபி, அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சேவ் டிபி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்களோ அந்த ரெஸ்யூம் டிபி கொடுத்தா அது அப்படியே வரும். ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆன்சஸ் டீட்டோ. தட் இஸ் இந்த மெயின் மெனுவில் சொன்னோம் இல்லையா, இந்த மெயின் மெனுவில் பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் கீழே பாருங்கள். தட் இஸ் எலமெண்ட், ரியல் கான்ஸ்டன்ட், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, மாடலிங், மெஷிங், இது எல்லாமே ப்ரீ ப்ராசஸிங் வேலை. ஸோ அடுத்து வந்து சொல்யூஷன், இந்த சால்விங் எப்படி இருக்குது என்ன இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் விண்டோவில் வரும். இது ஒயிட்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ரைட்டா. ஸோ அடுத்து இந்த லேபில் வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சிமுலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சிமுலேஷனில் பார்க்கும்போது மேட்லேப் யூஸ் பண்ணி மேட்லேபில் என்னென்ன பேசிக்ஸ் திங்ஸ் இருக்குது and what is the matrix operation and what are all the various operations, how to perform that matrix operations and how to draw a graph with help of a 2 variable and 1 variable. There are many graphics, that is graphing options and how to use that options. இது வரலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வரும். And the second one will be the solving the simple vibration problem in the MATLAB. How to solve that problem from the initial stage to the final with the help of the MATLAB coding, right? So for the இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் சி ப்ரோக்ராம் மாதிரி எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் அவுட்புட் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இது.
நீங்கள் இந்த மேட்லாப் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. We have open source software for instead of the MATLAB, right? So you can use that software also for solving this kind of problems. But the majority of the people using this MATLAB because for the some of the special operations we don't have a toolbox in the open source software. For example, if you want to do optimization or genetic algorithm based optimization or RSM based design algorithm. So we need to go for the toolbox which is specially available in the MATLAB. But these toolbox are not available in the open source software. For that we have to we have to enter the codes, corresponding codes. Then only you will get output and all the values, right? But in the toolbox we just enter the parameters and we will get the output, right? So for that only people really go to the ANSYS, sorry, MATLAB, right? And next one is mechanism simulation using antibody dynamic software. So mechanism simulation means that is a robot mechanism, how the mechanism arm moves and how the body tilts and the arm moves simultaneously. So we can study that using the mechanical dynamic software, right? Or a simple mechanism like a 4-bar, clank and slaughter. So all the things can be studied using the simple software itself, that is CAD software itself. So next one is analysis. So in the analysis part, we have three different category. One is stress analysis, second one is a thermal analysis, third one is a vibration based analysis.